உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மிஸ்டர் ரிஷி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன், எனக்கு என்ன? அது 3 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஐ மீன் உங்க வைஃப் லக்ஷ்மி, அவங்களால பல விஷயங்கள் பண்ண முடியும். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையாவே இருங்க. பண்ண முடியும்னா என்ன? என்ன பண்ண முடியும்? நான் கேள்விப்பட்டேன், அவங்க உங்களோட ஊருக்கு வந்திருக்காங்களாமே. நீங்க அவங்கள உங்களோட கூட்டிட்டு போயிருக்க கூடாது. நான் கூட்டிட்டு வரல, அவதான் கோர்ட் பேரை சொல்லி என்ன மிரட்டி கூட்டு வந்திருக்கா. அப்படின்னா உங்க வலை வீச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். வலையா? என்ன? கோர்ட்ல உங்களை கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூடவே இருந்து எல்லா ஆதாரங்களையும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் 1 by 1 ரெக்கார்ட்ஸை வச்சுப்பாங்க. ஜட்ஜுக்கு காட்டுறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுத்துருவாங்க. உங்களை கெட்டவன் ப்ரூவ் பண்ணிடுவாங்க. கோர்ட்ல எல்லாரும் முன்னாடி அவங்கள நல்லவங்களாவும் உங்களை கெட்டவராகவும் சித்தரிச்சிருவாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க. உங்க கிட்ட இருந்து அவங்க ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிடுவாங்க ஜீவனாம்சமா. இல்ல, அந்த மாதிரி பாத்துட்டேன் ரிஷி சார். என் ஃப்ரெண்டு கூட இதே மாதிரி கேஸ்ல மாட்டிருக்கான். 2 பேருமே மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட் இருக்கானே, அவன் ஒரு அப்பாவி. உங்கள மாதிரி அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கல. 6 மாசம் ஒண்ணா இருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது ரிஷி சார். அந்த 6 மாசத்துல அவனோட ஒய்ஃப் அவனை ஒரு வழி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க? காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரூஃபா கலெக்ட் பண்ணாங்க. தன்னோட கணவனை கோர்ட்ல கெட்டவன் நிரூபிக்கிறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் அவனோட மானத்தை வாங்கிட்டாங்க. நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். ஏன்னா இப்ப நீங்க ரெசார்ட்ல இருக்கீங்க. எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இருக்கும். பொது இடத்துல சண்டை போடாதீங்க. ஏன்னா லக்ஷ்மியும் அதை தான் பண்ண விரும்புறாங்க. நல்ல மனைவி மாதிரி கோர்ட் பேரை சொல்லி உங்களை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாங்க. ஆனா கோர்ட்ல வந்து நீங்க அவங்கள சரியா கவனிச்சுக்கலன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பணம் தான் ரிஷி சார். ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. டைரியும் இருக்கு, அதுல டேட்ஸும் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல ரிஷி சார், கவனமா இருங்க. ஓகே. கோர்ட்ல அவங்க நல்லவங்களாயிட்டு உங்களை கெட்டவனா சித்தரிப்பாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு பெரிய அமௌண்ட் ஜீவனாம்சமாகவும் வாங்கிடுவாங்க. எதுக்கும் எச்சரிக்கையா இருங்க. ரிஷி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்ன இது? ஆதாரம் எனக்கு எதிரா? இந்த டைரியில என்ன எழுதுவ? என்ன இது? பை தி வே, நான் ட்ரிங்க் பண்றேன், குடிக்கிறேன். ஒரு பாட்டில் நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா? நான் பயமுறுத்துறேனா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது உன்னோட வேலை. மேல இருந்து கீழே வரைக்கும் சும்மா ஷோ பண்ணிட்டு தெரியற. நீ நிஜமாவே குடிச்சிருக்கியா? ஏன், நான் என்ன குடிக்க மாட்டேனா? நான் குடிப்பேன். இதுக்கு முன்னாடியே நான் குடிச்சிருக்கேன். இன்னைக்கும் நான் குடிக்கிறேன். ஏன் இப்ப எதுக்கு குடிச்சிட்டு இருக்க? நீ குடிச்சா உன் மேல கோவப்பட்டு நான் விலகிடுவேன் நினைச்சியா? கரெக்டா தான் சொல்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.